வணக்கம் சார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காமல் நான் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் வண்டியை அவரை எடுத்துகிட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு தந்தார். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிளில் நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரலை. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுனில் செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை சொன்னாரு. வேற ஒருத்தர் ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து தான் நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவரே தான் வண்டியை அரைகுறையாக ஓட்டிட்டு வந்திருக்காரு. வேற யாரும் டிரைவ் பண்ணலை சார் வண்டி. உங்கள் பேரு? கோயிலுக்கு காலையில் ஒரு 9-9:15 போல வந்தோம் சார். நாங்கள் முதல்ல டிரைவிங் இந்த வண்டியில் தான் வந்தோம். அந்த தம்பி, அந்த அஜித்துங்கிற தம்பி, இப்போ பேர் தெரியாது, முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அப்படி இப்போ நான் சொன்னேன், இவங்க ரொம்ப நடக்க முடியாதவங்க, இவங்க கூட்டம் தள்ளு முடியல, விழுந்துருவாங்க, ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா, யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன். அந்த பையன் கேட்ட உடனே அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எடுத்துகிட்டு வரேன் மேடம், வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்றது. நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிவிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன், இப்போ விட்டுட்டு போக முடியாது, அங்கேருந்து இவங்க நடக்கவும் முடியாதுன்ற. அந்த பையன் உள்ளே ஓடி போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வராது. எடுத்துகிட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சுட்டு அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியும். முன்னாடி நுழைவாயின் ரொம்ப அதிக இதாக இருக்குது, என்னால் தள்ள முடியல. சமதளத்தில் தள்ளிடுது. இப்போ அந்த தம்பியை அம்மாவை தள்ளி அந்த உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே, அங்கே நிப்பாட்டி வச்சுறாரு. நான் அம்மாட்ட சொல்கிறேன், இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன், இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன். அந்த பையன் இல்லை மேடம் சாவியை கொடுங்க, நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறா. அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு, சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம், அதுக்கு காசு வேணும், தட்டில் உண்டியலில் போட காசு வேணும். அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது. எப்படின்னா ஒரு கட்டை பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க, மேலே இவங்களோட துணிமணி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம். இவங்களுக்கு தலையில் ஸ்கேன் எடுக்கணும், அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கல் ஸ்கேன். இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க, ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு. நான் மடப்புறம் காளியாத்திட்ட கேட்டுட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன்,
நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா. ஒரு செயின் 2 வளையல் 2 மோதிரம் சார். அங்கே போய் கழட்டாதீங்க. காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம். நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு இருப்பேன். கழட்டி வைக்கிறாங்க சார். வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகலை. சரி இவங்க போக்கிலே நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் வேறு லீவ் போட்டிருக்கேன் சார் இதனாலேயே. சரின்னு நேராக கோயிலுக்கு விட்டோம். அன்றைக்கி ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம். கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு, அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது. யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால் சரியாக ஞாபகப்படுத்த முடியாதுன்னு. இல்லை மேடம் நானே நிறுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃபு நம்பி கொடுக்கலாம், ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலாம்லன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்காரத்து இப்படி சரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட நம்பி சாவியை கொடுத்தேன். அவர் போய் நிறுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன், அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம்லாம் நாங்கள் யார்கிட்ட என்ன விலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஆகிருக்கு சார். அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு, இப்போ தான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் அந்த தட்டில் தேங்காய் பழ தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார். அவர் பெர்மனண்ட்டுன்னு வந்தார், கொஞ்சம் குண்டாக சுத்தமாக. அவரது வண்டி தள்ள அவர் வந்தார். இல்லைங்க நானே தள்ளிக்குவேன். நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை உள்ளே போக வழி இல்லை, அந்த கம்பிகளுக்கு நடுவில் இவங்களுக்கு, அதனால் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை தட்டை கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் அம்மாட்ட வந்துட்டேன். உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. வந்துட்டேன் சார். வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நிறைய திரும்ப உட்கார வச்சுட்டு போகலாமாம்மான்றாரு. இல்லைங்க அவங்க கொஞ்சம் மனசளவில் கவலையாக இருக்காங்க, ஒரு 1 மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு டைம் இருக்குது, நாங்கள் 9:30 வந்துட்டோம், அதனால் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் உட்காடுறோம். அங்கே ஒரு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருப்போம் சார். இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னார் 12 மணி உச்சி பூஜைன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் எங்கள் மனசுங்க. ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துருச்சு, நெருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் 2-3 தாட்டம் வந்து கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் கிளம்புறோம். யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டாஃப். கிளம்புறோம். இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது. அப்போ கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எந்த இடம்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த சாமிகிட்ட வச்சு எடுக்கிறக்காக தட்டோட கூடையோட கொடுக்குறேன். கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு, வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாரு, சாவியை கொடுக்கல. சாவியை கூடையை விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த 11 மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்க, அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணோம். அப்போ அந்த அவர்கிட்ட சொல்கிறேன், டெம்பிள் இதில் இருந்த சாவியை காணோம், அந்த சாமிகிட்ட தான் கொடுத்தேன், நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்கினோன்னே அவர் போய் கேட்டார். அவங்க உடனே ஆமாம் இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த பூசாரிங்கிறவர் எடுத்து கொடுத்துட்டாரு. இவர் கொண்டாந்து எனக்கு தராரு, அங்கே தான் இருந்ததுன்னு. அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தேன் சார், யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான், அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன், ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்டன்னு சொன்னாங்க. இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார், அறநிலைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன். சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்ற நான் கொண்டு போனேன்னே அவன் அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். இவங்க பசிக்குதுன்னாங்க, அங்கேயே ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம். புளியோதரை கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன், சாப்பிட்றாங்க. அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேறு, ஏதாவது மயக்கம் வந்துட போகுதுன்னு அந்த சாவியை கொடுத்தா அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தேன். இவர்கிட்டையும் கேட்குறேன், என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு. வந்துடுவாங்க நான் ஃபோன் பண்ணினா அவர் திரும்ப 2-3 தடவை